ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர் அப்துல்லாஹ் இப்னு கைஸ் அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுவர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையலை அறிவித்து கொடுத்தார்கள். சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய புதையல்களில் கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையல் என்று ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த வார்த்தை லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஒரு பாவத்திலிருந்து நாம் எம்மை தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும், ஒரு நன்மையை நாம் செய்வதாக இருந்தாலும், அது அல்லாஹுடைய நாட்டப்படி, அல்லாஹுடைய உதவி இல்லாமல் அது எங்களால் ஒரு பொழுது முடியாது. நாம் தொழுகிறோம், அல்லாஹுடைய தௌஃபீக் இருந்தால்தான் தொழ முடியும். அல்லாஹுவை பற்றி பேசுகிறோம், அது எனக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹுவை பற்றி பேசுவதை கேட்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய மிகப்பெரிய பிரார்த்தனை, ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உதவி என்னென்றால், அல்லாஹுவை நினைக்கக்கூடிய உள்ளமும் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய நாவும் தான் இந்த உலகத்தில் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய சன்மானம், கிஃப்ட். அதை நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு, உன்னை திக்ர் செய்வதற்கு, உனக்கு அடிபணிந்து வாழ்வதற்கு நீ எனக்கு உதவி செய்யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் இதை நாங்கள் பெரிய ஒரு கோரிக்கையாக, எங்களோட பிரார்த்தனைகளில் முதன்மையான பிரார்த்தனையாக இதை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. நமக்கு அல்லாஹ் தொழுற பாக்கியத்தை தாரான்ண்டா அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் முதலாவது. ரெண்டாவதா நன்மை தாரான். நாங்கள் தொழுறோம் தானே, சுபுஹ் தொழுகிறோம், துஹர் தொழுகிறோம், அசர் தொழுகிறோம், இஷா ஜமாத்தோட தொழுதுமெண்டா அல்லாஹ் எத்தனையோ பேர் தெருக்களில், பஜாரில், வீட்டில் இருக்கிற பொழுது என்னை வணங்க இந்த அடியான் பொருத்தமானவன், தகுதியானவன் என்று அல்லாஹ் அழைத்து வந்து நெற்றியை சஜதாவில் வைத்து தொழக்கூடிய பாக்கியத்தை ரப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறானே. இது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், அன்பு கொள்கிறான். தொழுது முடிஞ்ச உடனே இந்த அடியான் எவ்வளோ தேவை இருந்தாலும் அவன் வெளியே போகாமல் எனக்காக, என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இந்த மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே, உட்கார்ந்திருக்கிறானே என்று அல்லாஹ் பெருமைப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. அல்லாஹ்வை நினைக்கிற, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற ஒரு சந்தர்ப்பம், இது அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவி. அது சாதாரண வார்த்தை அல்ல. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எப்பொழுதும் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, எனக்கு நன்மை தவறிப்போனா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் வெட்கப்படணும். ஏதாவது ஒரு பாவம் செய்கிற பொழுது இந்த வார்த்தை வந்தா, ஞாபகம் வந்தா, ஞாபகம் வரணும், வரும் பொழுது வெட்கப்படணும். அல்லாஹ் இந்த பாவத்தை செய்யறதுக்கு அப்படி என்னை விட்டுட்டான், நீ உண்ட அழிவின் பாதையில் நீ போராய் நல்லா என்ன கணக்கெடுக்காம விட்டுட்டானே என்ற ரப்புட அன்புல இருந்து குறைபாடு எனக்கு ஏற்பட்டு விட்டதே. அல்லாஹ் குறைபாடு செய்யல, நான் அல்லாஹ்ட அன்பை பெறாம அவனுக்கு மாறு செய்ய போறேனே, அப்ப சொர்க்கத்தில புதையல உலகத்துல பெற்று நான் அதை இழந்து விடுகிறேனே என்று நினைக்க வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சாதாரண வார்த்தை அல்ல. இங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லும் பொழுது சொர்க்கத்தில் ஒரு புதையல் கிடைப்பது போன்று இருக்கிறது. சொர்க்கத்தில் ஒரு புதையல் எங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதனுடைய வார்த்தையை நாம் விளங்கினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் சுவர்க்கத்து புதையலாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம். தொழுகை என்ன சாதாரணமானதா? ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு முனாஜாத், தனிமையில் உரையாடுகிற ஒரு உரையாடல் தொழுகை.
சுஜூதுக்கு செல்கிறான் என்றால் அவன் ரப்பை நெருக்கமாக சந்திக்கிறான். அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித் ஃபஅக்திரு ஃபீஹி துஆ ஃபகமினுன் அயுஸ்தஜாப லக்கும். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு சமீபமாக இருக்கிற இடம் சுஜூத். அதில் நீங்கள் அதிகமாக துஆ கேளுங்கள், துஆவை அதிகப்படுத்துங்கள், அந்த பிரார்த்தனை அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இருக்கிற இந்த ஷஅபானுடைய மாதம், நாம் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம். ஓரளவு நாம் ரமலானை அண்மித்திருக்கின்றோம். ரமலானுடைய மாதம் எல்லா இடங்களிலும் பிள்ளைகளுக்கு, சிறியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வாலிபர்களுக்கு, யுவதிகளுக்கு என்று பாவக்கரைகளோடு வாழ்கிற எல்லோரும் ரமலானை சந்தோஷமாக எதிர்பார்க்கிறார்கள். அப்படி என்றால் அதில் என்ன அர்த்தம் என்றா, ஒரு சின்ன பிள்ளை, பசியை தாங்காத பிள்ளை நான் நோன்பு பிடிக்கணும் என்று பசித்திருப்பதில் இன்பம் காணுகிறது என்றால் அதுதான் இந்த ரமலானுக்கு இருக்கிற சக்தி. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். முஃமின்கள் ரமலானை சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள். என்ன, ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை பசியோட பட்டினியோட இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா? பிற மதத்தவர்கள் கேட்பார்கள், உங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த பசியோட இருக்கிறதுக்கு தண்ணி குடிக்காம, இந்த வெயில்ல தண்ணி குடிக்காம சாப்பிடாம இப்படியெல்லாம் இந்த பசியோட தாகத்தோட இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆசையா, ஆர்வமா நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்புக்குரிய சகோதரிகளே, சஹருடைய நேரத்தில் இப்போ சொல்லுவாங்க, அது நகைச்சுவை சொல்லுவாங்க, சஹருடைய நேரத்தில் திங்கிறத பார்த்தா 2 நாளைக்கு பசியோடு இருக்கலாமெண்டு. உண்மையிலே ஒரு குறித்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் பசி வரும். அதுதான் மனித சுபாவம். ஆனால் சாப்பிட்றது அது நல்லா சாப்பிடுங்க, அது தப்பு கிடையாது, வீண் விரயம் செய்யாமல் சாப்பிடுங்க. ஆனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் சென்று விட்டால் திரும்ப பசிக்கும். அதுதான் மனித இயல்பு. ஆனால் அந்த பசியை பொறுத்து கொள்வதில் ஒரு சந்தோஷம். 5 வயசு புள்ள அடம்பிடிக்குது, உம்மா அடிக்கிறா, ஏசுறா, நீ பசித்திருக்க மாட்டாய், தாகித்திருக்க உன்னால முடியாது என்று சொன்னாலும் நான் பசித்திருக்கிறேன் என்ற ரப்புக்காக என்ற உணர்வு பிஞ்சு உள்ளத்தில் ஏற்படுகிறது என்றால் அதுதான் பரக்கத்தான அருள் பொதிந்த ரமலானுடைய மாதம். ரமலான் பரக்கத்தான மாதம். குர்ஆன் அதில் இறக்கி அருளப்பட்டது என்றால் பரக்கத்தான குர்ஆன், பரக்கத்தை அள்ளி வழங்கக்கூடிய ரப்பிடம் இருந்து இந்த உலகத்திற்கு பரக்கத்தான குர்ஆனை அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற வகையை கொண்டு வருகிற பரக்கத்தான ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உலகத்திலே இருக்கிற மிக உன்னதமான மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரக்கத்தான மனிதருக்கு இந்த பரக்கத்தான மாதத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டு நாம் எல்லாம் இந்த ரமலானை அடைகிறோம் என்றால் அதுதான் பிஞ்சு உள்ளங்களிலும் அந்த ரமலானுடைய வாடை வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது. பசிப்பதில் ஆனந்தம், தாகித்திருப்பதில் ஆனந்தம், சஹரிலே ஒரு ஆனந்தம், இஃப்தாரிலே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக நோன்பு நோற்பதில் ஒரு ஆனந்தம், குடும்ப உறவுகளாக இஃப்தார் செய்வதில் ஆனந்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல நல்ல விடயங்கள், கியாமுல் லைல் இரவிலே நீண்ட ரக்காத்துக்கள் தொழுகிற பொழுது சிறு பிள்ளைகள் அந்த தொழுகைகளை பார்த்து ரசிக்கிறார்கள், அது ஒரு ஆனந்தம். பள்ளிவாசல்களிலே சிறு பிள்ளைகளினுடைய சப்தம் கேட்க வேண்டும். சின்ன பிள்ளைய பாஞ்சி விளையாடும் பொழுது, அதாவது வயது மூத்தவங்க அதை அழகான முறையில் பண்பாடாக சொல்லி அவங்கள பக்குவப்படுத்தணுமே தவிர ஏசக்கூடாது, திட்டக்கூடாது, பிஞ்சு மனசை காயப்படுத்தக்கூடாது. முன்சப்புக்கு பிள்ளை வந்தால் இழுத்து வீசி பின்னால் இருக்கப்படாது, ஹராம், கூடாது, உரிமையில் கை வைக்க கூடாது. ஆனால் அவர்களை நெறிப்படுத்தி அழகா சொல்லணும். ஆனால் பிள்ளைகளை அழைத்து வந்து தொழுகை இதுதான், தொழுகையினுடைய முறை இதுதான், அவர்கள் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட என்ற தந்தை கால் கடுக்கிற அளவு கியாமுல் லைல் நீண்ட நேரம் தொழுகிறார், அதை பார்த்து பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு மிக மிக சந்தோஷமான விடயம் என்ன, தந்தையினுடைய கையை ஒரு பிள்ளை பிடித்து கொண்டு வந்து, தாயினுடைய கையை ஒரு பிள்ளை பிடித்து கொண்டு வந்து ரமலானிலே தொழுகையை பார்க்கிறது, இஃப்தாரை பார்க்கிறது, நோன்பை பார்க்கிறது. இப்படித்தான் ரமலான் என்று சிறு பிராயத்தில் எங்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்பட்டது. ஏன் பிஞ்சு உள்ளங்களிலே இந்த ரமலானுடைய அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இந்த மாதத்தினுடைய புனிதம் அந்த உள்ளத்திலே பூத்து குலுங்குகிறது என்றால் யோசித்து பாருங்கள், இந்த ரமலான் திரும்ப திரும்ப வராது.
வந்து கொண்டுதான் இருக்கும். கியாமத்து நாள் வரை ரமலான் வரும். ஆனால் நாங்கள் உள்ளே செல்கிறோம், வெளியே வருகிறோம், உள்ளே செல்கிறோம், வெளியே வருகிறோம். சில பொழுது நாங்கள் அடுத்த ரமலானை சந்திக்காமல் இருக்கலாம். 35 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னால் இதே போன்றுதான் இந்த பள்ளிக்கு என்னுடைய தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு நான் வந்தேன். என்னுடைய வாப்பா என்னை அழைத்து வந்தார். 40 வயதாக இருக்கலாம், நான் இப்பொழுது 50 வயதில் இருப்பேன், 55 வயசுல இருப்பேன், 60 வயசுல கூட இருப்பேன். அந்த 55 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய வாப்பா என்னுடைய கையை பிடித்து கொண்டு பள்ளிக்கு வந்தார். அந்த வாப்பா எங்கே? என்னுடைய தாய், மகளே வா கியாமுல் லைல் தொழுவோம் என்று என்னுடைய கையை பிடித்து கொண்டு வந்தால் 3 வயது 5 வயது எனக்கு அபாயாவை அணிவித்து பர்தாவை போட்டு அழகு பார்த்து என்னுடைய தாய் எங்கே? என்னை பகலிலே வேலை செய்து பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும், எனது பிள்ளைகளுக்கு 3 மகன்களுக்கும் உடுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பகலிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்ட என்னுடைய தந்தை கியாமுல் லைல் என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும், பிள்ளையும் தொழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை என்னுடைய கையை பிடித்து கொண்டு அந்த பகலிலே பட்ட கஷ்டங்களை இரவிலே அழுத்து போய்விட்டேன், எனது உடம்பு வலியாக இருக்கிறது என்று சொல்லாமல் எனது பிள்ளையினுடைய சந்தோஷம் முக்கியம் என்று என்னுடைய கையை பிடித்து வந்த தந்தை எங்கே? சில பொழுது கட்டிலே படுத்த படுக்கையாக இருப்பார், சில பொழுது மண்ணுக்கடியிலே கபருக்குள்ளே இருப்பார். அந்த தந்தை மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்க முடியாத நிலையில் இருப்பார். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அது எப்பொழுது கை நழுவி போகும் என்று தெரியாது. இன்றிருப்போம் ரமலானுடைய முதல் நோம்பிலே சில பொழுது வாட்ஸ்அப்பிலே செய்தி வரும், எங்களோடு பேசிக்கொண்டிருந்த இந்த மஹல்லாவை சேர்ந்தவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக்கிலே வஃபாத்தாகி விட்டார். அப்பொழுது நண்பர்கள் பார்த்துவிட்டு சொல்லுவார்கள், நேற்றிரவு என்னோடு ஆழமாக விசுவாசமாக அன்பாக பேசிக்கொண்டிருந்தார், நல்லா பேசினார், ஆனால் மரணித்து விட்டார். இதுபோன்று என்னுடைய உங்களுடைய செய்தி வாட்ஸ்அப்பிலே வரும். என்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் பார்ப்பார்கள், நல்லா இருந்தார், நல்லா இருந்தார், எங்களுடைய பார்வையிலே அவர் நல்லா இருந்தார், அல்லாஹுடைய அஜலிலே அவர் 2005 ரமலானை சந்திக்க முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது. அது அவருக்கு தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் என்பது நாம் காத்திருந்து பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி. சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் யஹ்யா இப்னு அபி கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், மக்ஹூல் அஷ்-ஷாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்றவர்கள், தாபிஈன்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தந்துவிடு யா அல்லாஹ். ஒரு நாள் 2 நாள் இருந்தாலும் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தா என்று நாங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். இரண்டாவது அவர்கள் கேட்டார்கள், ரமலானிலே நல்லமல்கள் செய்கிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நிறைய பேர் ரமலானை அடைவார்கள், ரமலான் அமல் செய்கிற பாக்கியத்தை அடைய மாட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் எப்படி கேட்டாங்க? ரமலானை அடைகிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ், ரமலானிலே அமல் செய்கிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை. நாங்கள் கேட்டோமா? ரமலான் வர வேண்டும், முதலாவது நோன்பு, அப்பொழுதுதான் நாம் தல நோன்பு என்று சொல்லி முதலாவது நோன்பை நோக்கிறோம். ஆனால் அவர்கள் பிரார்த்தித்து பிரார்த்தித்து தயாரானார்கள், ரமலானுக்காக தயாரானார்கள். யா அல்லாஹ் ரமலானை அடைகிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நாங்கள் கேட்க வேண்டும், ரமலானுக்குள்ளே நல்லமல்கள் செய்கிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இமாம் அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஹில்யத்துல் அவுலியா என்ற கிரந்தத்திலும், இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது அத்துஆ என்ற கிரந்தத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸலஃபு ஸாலிஹீன்கள் முஅல்லா இப்னுல் ஃபضல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலஃபு ஸாலிஹீன்கள் ரமலானுடைய 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்து யா அல்லாஹ் ரமலானை அடைகிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். 6 மாசத்துக்கு முன்னால, 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலான அடைகிற பாக்கியத்தை தா யா அல்லாஹ். உயிரோட்டமான ரமலான் என்பது உள்ளத்தோடு பின்னி பிணைகிற ரமலான், ஆன்மாவோடு உரையாடுகிற ஒட்டி உறவாடுகின்ற ரமலான். வெறுமனே பசித்தேன் தாகித்தேன் நிமிர்ந்தேன் குனிந்தேன் என்றல்ல, இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாலும் என்னை இயக்குகிற ஒரு இயந்திரமாக, ஒரு சக்தியாக அல்லாஹ்வை பற்றி உள்ள அந்த இறை உணர்வு, அல்லாஹ்வின் அன்பு இருக்க வேண்டும். ஏன் நிமிருகிறேன், ஏன் பசிக்கிறேன், ஏன் தாகித்திருக்கிறேன், ஏன் நான் சுஜூத் செய்கிறேன், ஏன் எல்லா நிலைகளிலும் கஷ்டத்தை சகித்துக் கொள்கிறேன், பொறுத்துக் கொள்கிறேன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானின் மூலமாக எதிர்பார்க்கிற அத்தக்வா என்ற இறை உணர்வை நான் அடைந்து கொள்ள வேண்டும். இறை அச்சம் அல்ல தக்வா என்பது, இறை அச்சம் அல்ல. அல்லாஹுவை நினைத்து அவன் மீது அன்பு கொண்டு வணக்கம் செய்வதுதான் தக்வாவை தவிர அல்லாஹுவை ஏன் பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தண்டனையை அஞ்சுங்கள். அல்லாஹ் இரக்கமுடையவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
குர்ஆனை பெரட்டி ஓதுங்க, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அவன், அன்பாளன் அவன், தண்டிப்பவன் என்று அறிமுகப்படுத்தவில்லை அவன். ரஹீம் அவன் நிகரில்லாத அன்புடையவன், தாயை விட பல கோடான கோடி எண்ணிக்கையே வரையறுக்க முடியாத அளவு இரக்கமுடையவன், தாயை விட அன்பாளன் அவன். குர்ஆனை பற்றி மனிதர்களை பற்றி பேச முன்னால அல்லாஹ் அவன் அன்பாளன் என்று அடையாளப்படுத்துகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான். அர் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மிக இரக்கமுடையவன். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல அந்த அன்பால தான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தருகிறான். அதுக்கு பிறகுதான் மனிதனை படைச்சதை பத்தியே பேசுறான். மனிதனை படைத்ததை பற்றி பேசுவதற்கு முன்னால் தனது அன்பை அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய அன்பாளன் அல்லாஹ். خلقல் இன்சான் அவன் மனிதனை படைத்தான். அல்லமஹுல் பயான் பேசுவதை தெளிவை அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால் மனிதர்களை படைத்தேன் என்று சொல்வதற்கு முன்னால் நான் அன்பாளன், இரக்கமுடையவன். குர்ஆனை எங்கு பிரட்டினாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பார்ப்பீர்கள். அந்த ரப்பை நாங்கள் அன்பு கொண்டு அமல் செய்ய வேண்டுமே தவிர அவனது தண்டனையை அஞ்ச வேண்டுமே தவிர. என் வாப்பா என் உம்மா நான் பொய் சொன்ன அடிப்பாங்க, அதனால அவர்களை நாம் சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய பயங்கரவாதி நாங்கள் சொல்ல மாட்டோம். என்னை தண்டிக்கிற கொடுங்கோலன் என்று சொல்ல மாட்டோம். என் வாப்பா அடிப்பாங்க, என் அம்மா அடிப்பாங்க, ஆனால் நான் எது கேட்டாலும் செஞ்சு தருவாங்க. என் வாப்பாக்கு பக்கத்துல தான் நான் தூங்குவேன், என் அம்மாக்கு பக்கத்துல தான் தூங்குவேன், என் அம்மா சொல்வதைத்தான் கேட்பேன், என் அம்மாவோட நான் இரக்கம் என்று சொல்கிறோம். ஆனா பொய் சொன்னா அவர்கள் அடிப்பார்கள், தப்பு செஞ்சா அவர்கள் அடிப்பார்கள். அந்த தண்டனையை பயப்படுகிறோமே தவிர அவர்களை நாம் கொடுங்கோலனாக அவர்களையே பயந்து வாழ வேண்டும் என்று யாரும் சொல்வதே இல்லை. அவர்களை விட எல்லாம் இரக்கமுடைய ரப் ஏன் பயங்கரமாக காட்டியிருக்கிறோம். பிள்ளை அழைத்து வந்து சொல்லுங்கள், தொழுங்கள், அல்லாஹ் அருள் செய்வான், சொர்க்கத்தை தருவான். அல்லாஹ்வினுடைய அன்பை காட்டி வளருங்கள். ரமதான் அல்லாஹ்வினுடைய அன்பை அடைவதற்கான பயிற்சி பாசறை. தக்வா என்றால் என்னை என்னுடைய ரப்பா அன்பாளன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அந்த அன்பாளனுக்கு நான் மாறு செய்யக்கூடாது. அவன் ஏவியதை எடுத்து அவன் விலக்கியதை தவிர்ந்து வாழுகிற உணர்வுதான் தக்வாவே தவிர, அன்பினால் இயக்கப்படுகிற இதயத்திலே இருப்பதுதான் தக்வாவே தவிர பயத்தால் வருவதல்ல தக்குவா. வாப்பாக்கு பயப்படுற ஒருவர், வாப்பா இருந்தா சுபு தொழுவார், வாப்பா எங்கேயாவது வேலைக்கு போனா வாப்பாக்கு அந்த பயந்த பிள்ளை உம்மா எழுப்புனா எழும்ப மாட்டார். ஏன்? பயத்துக்கு இருக்கிற சக்தியை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம், அன்புக்கு சக்தி அதிகம். வாப்பாவை பயந்த பிள்ளை வாப்பா இருக்கும் பொழுது சுபு தொழுது, வாப்பா இல்லைண்டா 10 மணி வரை தூங்குது. எங்க போச்சுது பயம்? எங்க போச்சுது? வாப்பா போனதோடு எல்லாம் போச்சுது. அதே வாப்பா பிள்ளை மீது அன்பு கொள்கிறார், பிள்ளையும் வாப்பாவின் மீது அன்பு கொள்கிறது என்றால், வாப்பா எனக்கு இதை வாங்கித்தாங்க ஒன்னை கேட்டால் தந்தை 2ஐ வாங்கி கொடுப்பார். அது அன்பு செய்வது. 1க்கு 2 கொடுக்குது அன்பு. பயத்தை விட அன்புக்கு பவர் சக்தி அதிகம். நாம் அல்லாஹ்வை பயப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. ஆனால் அல்லாஹ் அவன் அன்பாளன், நீங்கள் அவனை அன்பாளனாக பெற்றுக் கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ். யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறார். இந்த ஹதீஸ்ல நீங்க உலகத்துல ஒரு ஆளை சந்திக்க விருப்பப்படுறீங்க, அவர் பெரிய பிரபலியமானவர். சாதாரண உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் புரிந்து கொள்றதுக்காக. ஹரம் ஷரீஃபினுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைஸ், இவரை சந்திக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. இவரை சந்திக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, விரும்புறீங்க அவரை சந்திக்க, உங்களுக்கு அந்த அவகாசம் கிடைக்குது. போவீங்க, சலாம் சொல்லுவீங்க, சோமா இருக்கிறீங்களான்னு தெரிஞ்ச பாசையில கேட்பீங்க, அவரும் பதில் சொல்லுவார். அதுக்கு பிறகு லட்சத்தில் ஒரு ஆள் போங்கன்னு உங்களை அனுப்பிட்டு இன்னொரு ஆளை சந்திப்பார். நீங்கள் அவரை விருப்பத்தோடு சென்று சந்திப்பீர்கள், அந்த விருப்பத்தோடு அவர் உங்களை சந்திக்க மாட்டார். ஏன்னா நீங்க அவருக்கு 1000ல் 1 லட்சத்தில் 1. ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவாரோ, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அல்லாஹ்வை யார் சந்திக்க விரும்புகிறாரோ, அஹப்பல்லாஹு லிகா, நீங்கள் எந்த அளவு அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்களோ அந்த அளவு விருப்பத்தோடு அல்லாஹ் உங்களை சந்திப்பான். உங்களை அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான்.
பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் உங்களை சந்திக்க விரும்புறாருன்னா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க? நாட்டு ஜனாதிபதி உங்களை சந்திக்க விரும்புறாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? ரப்புல் ஆலமீன் உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்றால் நீங்க எந்த அளவு அவனை சந்திக்க விரும்புறீங்களோ அந்த அளவு அவன் உங்களை சந்திக்க விரும்புகிறான். 10-11 போங்கன்னு சொல்ல மாட்டான். நீங்க விரும்புற அளவு அல்லாஹ் உங்களை விரும்பி சந்திப்பான் என்றால் அந்த சந்திப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது. அந்த சந்திப்பை விட இந்த உலகத்தில் வேறொன்று உண்டா? வேறொரு நிம்மதி உண்டா? வேறொரு மகிழ்ச்சி உண்டா? அந்த ஒரே ஒரு சந்திப்புக்காக, அந்த ரப்பை பார்ப்பதற்காகத்தானே இந்த கியாமுல் லைல், இந்த நோன்பு. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் என்றால் அவன் கேட்பான், யா ரப்பே உன்னை பார்க்க வேண்டும், உனது சுவனம் வேண்டும், உன்னை பார்க்கிற சந்தர்ப்பம் வேண்டும். லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நல்லமல் செஞ்சா சொர்க்கம் ஹுஸ்னா கிடைக்கும், மேலதிகமா ஒன்று கிடைக்கும், ஜியாதா அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம், அல்லாஹ்வோடு பேசுற இன்பம், உலகத்திலே மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கிற உச்சகட்ட இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிற இன்பம். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நோம்புல இந்த விஷயத்தை முடிச்சிட்டு வாரேன். முஅல்லா இப்னு ஃபதுல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, சலஃபு ஸாலிஹீன்கள் 6 மாதத்துக்கு முன்னாலே நோம்ப எதிர்பார்த்து அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நான் நோன்பு அடையணும் யா அல்லாஹ். 6 மாசம் கேட்பாங்க, 6 மாசம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரஜப்ல அல்ல, ஷாபான்ல அல்ல, அதுக்கு முன்னால் இருந்து கேட்பார்கள். கேட்டு போட்டு ரமலானை அடைவார்கள். அடைஞ்ச பின்னால, அதன் பின்னால் ரமலான் முடிஞ்ச பிறகு அவங்க எப்படி துஆ கேட்பாங்க தெரியுமா? யா அல்லாஹ் ரமலான்ல செஞ்சதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், ரமலானை செஞ்சதை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். பாருங்க, அமல் செஞ்சுட்டு பெருநாளோட ரமலான் முடிஞ்சது, எங்கட அமலும் முடிஞ்சதுன்னு அவங்க இருக்கல. வாழ்க்கை முழுக்க ரமலானாக இருந்தது. 6 மாசம் எதிர்பார்த்து, 6 மாசம் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் 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 என்ற பிரார்த்தனையோடு 6 மாதம் ரமலானோடு சேர்த்து 12 மாதமும் ரமலானை பற்றிய சிந்தனை. அவர்களுடைய வருடம் முழுக்க ரமலான், வாழ்க்கை முழுக்க ரமலானாக இருந்தது. ரமலான் என்பது நாங்கள் உள்ளே சென்று வெளியே வருகிற மாதம் அல்ல, எங்களது கல்வோடு ஒட்டிக்கொண்டு அடுத்த 11 மாதங்களும் பிரயோகிக்கிற ஒரு பயிற்சி பாசறை இந்த ரமலான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஸலஃபு ஸாலிஹீன்கிட்ட இருந்தது. இதை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் ரமலானுடைய யதார்த்தம் அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய அன்பின் அடிப்படையில் செய்கிற வணக்கம். தக்வா என்றால் இறை உணர்வு. அந்த இறை உணர்வு, அல்லாஹ் அன்பாளன், அந்த அன்பை நாம் உள்ளத்திலே எடுத்து அந்த அன்பாளன் பார்த்து கொண்டிருக்கிறான். கண்ணை தந்த ரப்புக்கு நான் கண்ணால் மாற்றம் செய்வதா? கல்வை தந்த ரப்புக்கு கல்வால் மாற்றம் செய்வதா? இல்லை என்ற அந்த அன்போடு சேர்ந்து வருகிற அந்த குற்ற உணர்வு, பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டும், நன்மையின் பால் எங்களை உந்தி தள்ள வேண்டும். அதுதான் தக்வாவை தவிர அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கு அவன் கொடுங்கோலனா? நாங்கள் கடிதம் எழுதி போட்டோமா, யா அல்லாஹ் இஸ்லாத்திலே என்னை பிறக்கவை யா அல்லாஹ், இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறக்கவை என்று கடிதம் எழுதி போட்டோமா? வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் அனுப்பினோமா? கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தை, அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. என்னுடைய மகனே 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 என்று தலையை தடாவி வளர்த்த அபூ தாலிபுக்கு கிடைக்கவில்லை லா இலாஹ இல்லல்லாஹ். லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நல்லோர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் திஹாரியில் பிறந்த அல்லது புத்தளத்தில் பிறந்த கொழும்பில் பிறந்த எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ்வை எப்படி நாங்கள் பயப்படுவது? அவனை நாங்கள் எப்படி அஞ்சுவது? அவனை எப்படி கொடுங்கோலனாக பார்ப்பது? என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட இரக்கமுடையவன், அன்பாளன் அல்லாஹ். அன்பால் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், அன்பால் உபரியான வணக்கங்கள் செய்ய வேண்டும், அன்பால் அவனை நெருங்க வேண்டும், அன்பால் அவன் மீது ஆசை கொள்ள வேண்டும், அன்பால் அவனது வழிபாடுகளிலே இன்பம் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தாய் பிரசவ அறையிலே பிள்ளை பெறுவதற்காக கொண்டு செல்லப்படுகிற பொழுது டாக்டர் வந்து சொல்லுகிறார், தாயே உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மரணித்தால் தான் முடியும். இந்த 2 உயிரில் ஒன்றை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் 99% தாய்மார்களுடைய பதில், நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று அந்த தாய்மார்கள் தனது உயிரையே பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்க தயார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தாயை விட பல கோடான 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 வரையறையே இல்லாமல்
இரக்கம் கொள்ளுகிற ரப்புல் ஆலமீன் எங்களை கைவிட்டுருவானா? தாய்க்கு கொடுக்கிற தாய் அன்புக்கு இருக்கிற மரியாதை இந்த ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்கு இல்லை என்றால் நாம் ஏன் அல்லாஹ்வை வணங்குகிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு மனிதனும் அமல் செய்வது சொர்க்கத்துக்காக அல்ல. ஒரு மனிதன் நான் சொர்க்கத்துக்காக அமல் செய்கிறேன் என்றால் அவன் சரியாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை. ஏன் அமல் செய்கிறோம்? ரமலானை புரிந்து கொள்ளுங்கள், ரமலானை புரிந்து கொள்ளுங்கள். ரமலானிலே அடைகிற ஒரு பெரிய ஒரு இலக்கு அல்லாஹ்வினுடைய அன்பு. அந்த அன்பு எங்களை இயக்க வேண்டும். அன்பினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தால் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை, அல்லாஹுடைய கட்டளைகளை பாழ்படுத்துவதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு பின்னால் இருக்கிற உயிரோட்டமான ரமலானுக்கு பின்னால் இருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹுடைய அன்பு. நாங்கள் ஏன் அமல் செய்கிறோம்? ஏன் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம்? ஏன் அமல் செய்கிறோம்? என்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறோம், நீ அமல் செய் சொர்க்கம் கிடைக்கும் என்று. அமல் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு யார் சொன்னது? அமல் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும்னு யார் சொன்னது? ஒரு முஃமினுடைய இலக்கு சொர்க்கமா? நான் அமல் செய்கிறேன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு. இப்படி ஒரு மனுஷன் சொல்லலாமா? ஒரு முஃமின் சொல்லுவானா? அமல் உங்களை சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்காது. புகாரிலே வர செய்தி, சஹீஹ் புகாரில் வருது. உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நீங்களுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் தான். இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருந்தால் தான் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று சொன்னார்கள். அமல் செய்கிறது அல்லாஹ்வுடைய அன்பை பெற. அல்லாஹ்வுடைய அன்பு தான் சொர்க்கத்தை பெற்று தருமே தவிர அமல் சொர்க்கத்தை பெற்று தராது. மனசுல கையை வச்சு நீங்க கேட்டு பாருங்க. இன்றைக்கு நான் தொழுத இஷா, நான் வளமையா தொழுது வார சுபுஹ், இந்த சுபுஹ அல்லாஹ் இடத்துல கொடுத்து சொர்க்கத்தை பெற முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் எங்களை கலிமா சொல்ல வச்சிருக்கிறானே, அந்த ஒரு பாக்கியத்துக்காக நான் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நெற்றிய சஜிதாவில் வைத்தாலே, வேற ஒன்றும் செய்யாம பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நெற்றிய சஜிதாவில் வைத்தாலே அல்லாஹ் என்னை கலிமாட பாக்கிய தந்திருக்கிறானே, அந்த ஒன்றுக்கு நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வணக்கத்தால் எப்படி சொர்க்கத்தை அடையலாம்? நாளை நொண்டி காலோடு வருவார்கள், கை வெட்டப்பட்டு வருவார்கள், கால் வெட்டப்பட்டு வருவார்கள், உடம்பு சல்லடையாக்கப்பட்டு வருவார்கள். சஹாபாக்கள், நாங்கள் இந்த தீனுக்காக இவ்வளவு செய்தோமே, நீங்க என்ன செய்தீங்க? எதை இழந்தீர்கள்? ரமலானிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களது வாழ்க்கையில என்ன செய்தீர்கள்? நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்காக இப்படி தியாகம் செய்தோம் என்று வந்தால் அவர்களுக்கு முன்னால் எங்களது நோன்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் ஈடு கொடுக்குமா? அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னானே, அந்த மனிதர்கள் பயன்படுத்திய ரமலான் தான் உயிரோட்டமான ரமலான். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் நோன்பு வைப்பதனுடைய இலக்கு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், நாளை மறுமையில் அவனை கண்ணால் பார்க்க வேண்டும். இதுதான் ரமலானுடைய நோன்புடைய இலக்கு. ஏன் நோன்பு பிடிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும். மறுமையில் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வை பார்க்கணும், பேசணும். இந்த ரெண்டும் தான் என்னுடைய நோன்பு. அப்படி ஒரு மனிதன் நினைத்து நோன்பு பிடிப்பானாக இருந்தால் அந்த நோன்பு உயிரோட்டமான நோன்பாக இருக்கும். அவனது உள்ளம் நன்மைகளில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரி, அவன் நோன்பு திறக்கிற வேளையில் ஒரு சந்தோஷம். வஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, இன்னொரு சந்தோஷம் அவன் தனது ரப்பை சந்திக்கிற பொழுது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த நோன்பு யதார்த்தத்தை பாருங்க. ஒன்று, நோன்பு பிடிக்கும் பொழுது அவன் பசித்திருப்பான், தாகித்திருப்பான். இஃப்தார் செய்யும் பொழுது அவனுடைய மேனியெல்லாம் தாகத்தால வறண்டு போயிருக்கிற பொழுது, தொண்டையெல்லாம் தாகத்தால வறண்டு போயிருக்கிற பொழுது, அவன் தண்ணீரை குடிக்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற சிற்றின்பம் உடலுக்கு கிடைக்கிறது. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று, அவன் நோன்பு துறக்கிற வேளையில கிடைக்கிற சந்தோஷம், அது உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம். பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், திடீரென்று சாப்பாடை பார்க்கிறான், சந்தோஷமா இருக்குது. 12 மணித்தியாலம் 13 மணித்தியாலம் தாகித்திருந்த ஒரு மனிதன் தண்ணீரை குடிக்கிற பொழுது சந்தோஷம் அடைகிறான். இது முதலாவது சந்தோஷம், உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இதே நோன்பாளி வஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, தனது ரப்பை சந்திக்கிற பொழுது அது எப்ப கிடைக்கும்? அது ஆன்மாக்கு கிடைக்கிற சந்தோஷம். நோன்பாளியாக இருக்கிற ஒரு மனிதன் ரப்பை சந்திப்பான், ரப்பை பார்ப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது உலகத்தில் கிடைக்காது.
அந்த சந்தோஷத்தை நான் அடைய வேண்டும். உலகத்தில் நான் நோன்பு பிடிச்சேன், அல்லாஹுக்காக அவனது அன்பை பெற நோன்பை உலகத்தில் பிடிச்சேன். இன்னும் ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ்வை சந்திக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொர்க்கவாதிகளோடு பேசுவான். அலம் துபையது வுஜூஹக்கும், அதாவது உங்களுடைய முகங்களை அல்லாஹு தஆலா நான் உங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகளோடு பேசுவான். நான் தந்ததை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? அல்லாஹு தஆலா கேட்பான், உங்களது முகங்களை நான் வெண்மையாக்கவில்லையா? நரகத்தில் இருந்து நான் தூரமாக்கி சொர்க்கத்துக்குள் உங்களை நுழைவிக்கவில்லையா? உங்களுக்கு தந்ததை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் எங்களோடு பேசுவான். சொர்க்கவாதிகளோடு அல்லாஹ் பேசுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது நான் உங்களுக்கு தந்த இன்பங்களை பொருந்திக் கொண்டீங்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிற பொழுது சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வோட பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க. அலம் துபையது வுஜூஹனா, எங்களுடைய முகங்களை நீ வெண்மையாக்கவில்லையா யா அல்லாஹ்? முகத்தை நீ எவ்வளவு வெண்மையாக அழகாக ஆக்கியிருக்கிறாய், நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்திருக்கிறாய், சொர்க்கத்துக்குள்ள நுழைவித்திருக்கிறாய், இதை விட வேற என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். அல்லாஹ் பேசுவான், நாங்க தந்ததை பொருந்திக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிற நேரம் அந்த சொர்க்கவாதிகள் இப்படி சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இல்லை, இதை விட இன்னும் ஒரு இன்பம் உங்களுக்கு இருக்கிறது. அது என்ன இன்பம் யா அல்லாஹ் என்று சொர்க்கவாதிகள் கேட்கிற பொழுது ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் தனது திரையை அகற்றுவான். அல்லாஹ்வை மூமின்கள் கண்ணால் பார்ப்பார்கள், அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்ப்பதிலே அந்த இன்பத்திலே திளைத்து போவார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உஜூஹு யௌமஇதின் நாதிரா, وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. அந்த நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். அந்த நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். அது என்ன செய்து கொண்டிருக்கும்? அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை பார்க்கும், அல்லாஹ்வோடு பேசும். இந்த சுவர்க்கத்திலே இருக்கிற எல்லா இன்பங்களையும் விட மிகப்பெரிய இன்பம் அல்லாஹ்வை கண்ணால் பார்ப்பது, அல்லாஹ்வோடு பேசுவது. அந்த இன்பத்தை அந்த மனிதன் அடைவான். அதுதான் இந்த லிகாஇ ரப்பி. அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது மூமினுக்கு, நோம்பாளிக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே, அந்த சந்தோஷம் அல்லாஹ் எப்ப தருவான்? சொர்க்கத்தில் நீங்க அல்லாஹ்வை சந்திப்பீங்க, அல்லாஹ்வோட பேசுவீங்க, அல்லாஹ்வோட முகத்தை பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் கிடைக்கிற இன்பம், அல்லாஹ்வை பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷத்தை நோம்பாளி அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த உலகத்தில் உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம், குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க, கிடைச்சி முடிஞ்சு போயிடும். ஆனால் ஒரு மோமின் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த அன்புக்காக அவன் வாழுவான். ரமலானிலே அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வான். ஏன்? லிகாஇ ரப்பி, தனது ரப்பை சந்திக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷம், அது கியாமத்திலே சொர்க்கத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தர காத்திருக்கிறான். அந்த இன்பத்தை நாங்கள் அடைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் தக்வாவை விதைத்து உயிரோட்டமானதாக எங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்றால் சில அடிப்படைகளை நாம் எங்களது வாழ்க்கையிலே பேணிக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, உயிரோட்டமான ரமலான் தொழுகையில் அல் ஹுஷூ, உயிரோட்டம் இருக்கிறது. தொழுகை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் குனிஞ்சு நிமிர்றது அல்ல தொழுகை, ரப்போடு பேசுறது தொழுகை. நாம் அல்லாஹ்வை நாளைக்கு சந்திக்கிற பொழுது, நான் உனக்காக நோன்பு வைத்தேன், உனக்காக பசித்திருந்தேன், உன்னையே நம்பி இருந்தேன் என்று சொல்கிற மனோநிலையில் இருக்கணும். யா அல்லாஹ், நோன்பு பிடிச்சேன், காலையில படுத்து 5 மணிக்கு எழும்பினேன், தொழுகை இல்ல ஒன்றும் இல்லைண்டா, அல்லாஹ்வை எப்படி சந்திக்கிறது சகோதரர்களே? அப்ப அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சியாக நீங்கள் சந்திக்கணும், அவன் உங்களுக்கு மகிழ்ச்சியாக பதில் தர வேண்டும் என்றால் உயிரோட்டமான ரமதான். எப்படி? ஒரு மனிதன் தொழுகையில உள்ளச்சத்தோடு தொழுகிற மாதிரி ரமலானுக்கும் உயிரோட்டம் இருக்கிற சகோதரர்களே. ரமலானிலே மிக லேசானது என்ன தெரியுமா? சஹாபாக்கள், சலபுசாலிங்கள் சொல்வார்கள், ரமலானில் நோன்பு வைப்பதில் மிக இலகுவானது பசித்திருப்பது, தாகித்திருப்பது. நமக்கு கஷ்டம் அதுதான். சஹாபாக்களுக்கு மிக லேசானது என்ன தெரியுமா? பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது. அடுத்தது கஷ்டம் எது? வாய் நோன்பு பிடிக்குதா சாப்பாட்டுல இருந்து? எங்களுடைய கண் நோன்பு பிடிக்க வேண்டும், காது நோன்பு பிடிக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனை நோன்பு பிடிக்க வேண்டும், கால்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், எண்ணங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். இந்த நோன்பு தான் உயிரோட்டமான நோன்பு. வெறுமனே பசித்து தாகித்திருப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அன் யதா தஅமஹு வ ஷராபஹு. ரவாஹுல் புகாரி. நீங்க பசித்திருப்பதால், தாகித்திருப்பதால், ஒரு மனிதன் பசித்து தாகித்திருப்பதால் அவன் பொய்யையும் பொய்யான வேலைகளையும் விடாமல், பொய்யை விட இல்லை,
பொய்யான வேலைகளை விடவில்லை. ஆனா அவன் பசித்திருக்கிறான், நோன்பு பிடித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான்டா, அல்லாஹ்வுக்கு அந்த நோன்புல எந்த தேவையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பொய் சொன்னால் நோன்பு முறியும். இது ஃபிக்ஹுல் பாத்தின். வெளிப்படையா ஃபிக்ஹு லாஹிர் என்ன வெளிப்படையான ஃபிக்ஹ். தண்ணி குடிச்சா நோன்பு முறியும், சாப்பிட்டா நோன்பு முறியும், மனைவியோடு ஒன்று கூடினா நோன்பு முறியும். இது வெளிப்படையானது. ஃபிக்ஹுல் பாத்தின். இமாம் ஔசாஇ போன்ற அறிஞர்கள் பெரும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் சொல்கிற பொழுது இந்த விடயத்தில் நோன்பை உயிரோட்டமாக எண்ணி பிடிப்பவர்கள் இந்த விடயத்தில் கவனமாயிருப்பாங்க. நல்லோர்களுடைய நோன்பு அதுதான். தக்வா உள்ள மனிதர்களுடைய நோன்பு அதுதான். பொய் பேசினா நோன்பு முறியும், புறம் பேசினா நோன்பு முறியும், கோள் சொன்னால் நோன்பு முறியும், கண் பாவத்திலே ஈடுபட்டால் நோன்பு முறியும். இந்த எண்ணம் வரணும். சும்மா பசிச்சு தாகித்திருந்து காலையில படுத்து தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, குர்ஆனும் இல்லை, தர்மமும் இல்லை, ஓதலும் இல்லை, இபாதத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி என்றால் இந்த ரமலானில் நோம்பிலே உயிரோட்டம் இருக்காது. சட்டத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகும், அல்லாஹ்வுடைய அந்தரங்கத்தின் அடிப்படையில் செல்லுபடியாகாது, தக்வாவின் அடிப்படையில் செல்லுபடியாகாது, முத்தகீன்களுடைய நோன்பாக அது அமையாது. அல்லாஹ் சொல்கின்றானே, நோன்பு எதற்கு தெரியுமா? நீங்க பசித்திருப்பதில் இரக்கமுடைய ரப்பு, அன்பாளர் ரப்பு, இந்த உலகத்துல என் புள்ள காலையில சாப்பிடல பகலையில சாப்பிடலண்டா தாய்க்கு அப்படியே மனசெல்லாம் அப்படியே வெந்து போகுது. நான் சாப்பிடாடி மரல என்ன புள்ள சாப்பிடணும் என்று நினைக்கிற தாயை விட இரக்கமுள்ள அல்லாஹ் ஏன் நாங்க பசித்திருப்பது தாகித்திருப்பதில் அல்லாஹ் சந்தோஷம் அடைவானா? நீங்க பசித்திருக்கிறதால, நீங்க தாகிச்சிருக்கிறதால, நான் பசிச்சிருக்கிறதால, நான் தாகித்திருக்கிறதால அல்லாஹ்வுக்கு என்ன சந்தோஷம் சகோதரர்களே? ஏன் அல்லாஹ் இதை விதியாக்கி இருக்கிறான்? என்னுடைய அடியான் அவனுக்கு ஒரு பயிற்சி. வாழ்க்கையை அவன் இப்படி மாற்ற வேண்டும், ரமலானை போன்று மாற்ற வேண்டும். வாழ்க்கை ரமலானை மாற்றணும். வெறுமனே ரமலான்ல பசிச்சிருந்து ஷவ்வால்ல பாவம் செய்த மனிதன் அல்ல. ரமலானில் அவனுக்கு விருப்பமான உணவு முன்னால் இருந்தாலும் ரப்புடைய கட்டளை என்பதற்காக விருப்பமான உணவை விடுகிற ஒரு மனிதன் ஹராமானது அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டாலும், கோடி கணக்கில் வட்டி பணம் வந்தாலும், கோடி அவனுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும் அது வேண்டாம் என்ற ரப்பு தடை செய்திருக்கிறான் என்ற ரமலானில் பெற்ற பயிற்சி அங்கே வர வேண்டும். நல்ல சாப்பாடு இருக்குது, ஆனால் அல்லாஹ் அதை ஹராம் என்று சொல்லியிருக்கிறான், கூடாது, நான் சாப்பிட மாட்டேன். நண்பர்கள் மதுபானம் குடிக்கிறார்கள், ஆனால் இவனுக்கு ஆசை வருது என்ற ரப்பு அதை ஹராம் என்று சொல்றான், எனக்கு கியாமத்தில் கிடைக்கும். அப்படியே அவன் விடுகிறான். நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, உனக்கு பொழைக்க தெரியாது, வாழ்க்கையில உனக்கு வாழ்க்கையை ஜொல்லியா ஃபன்னா உனக்கு கழிக்க தெரியாது, வாழ்க்கையிலுடைய இன்பங்களை அனுபவிக்க தெரியாது என்று சொல்லி நீ முட்டாள் என்று உன்ட நண்பர்கள் சொல்லுகிற பொழுது உன்ட மனசு என்ன சொல்லும் தெரியுமா? தக்வா உள்ள மனிதருடைய மனசு என்ன சொல்லும் தெரியுமா? வாழ்க்கையை ரசிக்க தெரியாம இல்ல, வாழ்க்கையை ஜொலியா கொண்டாட தெரியாம இல்ல, வாழ்க்கை அனுபவிக்க தெரியாம இல்ல என்ற ரப் அல்லாஹ் அவனுக்காக விடுகிறேன், ஹராத்தை விடுகிறேன். அந்த ஒரு மனோநிலையை ரமலான் தர வேண்டும். ரமலான்ல சாப்பாடு இருக்குது, சாப்பிடக்கூடாது. ஹலாலான மனைவி பார்க்க, அதாவது தவறான முறையிலே ஈடுபட்டு விடக்கூடாது. ரமலானுடைய காலத்திலே அவரோடு ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிச்சிட்டு ஒன்று சேரக்கூடாது, தவறு. அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னால் இருக்கிறது இருக்கட்டும், ஆனால் ரப்புடைய கட்டளை ஒன்றுதான் நடுவில் இருக்குது. சின்ன பிள்ளைகள் கூட நினைச்சா என்ன செய்யலாம்? எங்க போனாலும் தண்ணியை குடிச்சிடலாம். தாகமா தண்ணியை எடுத்து பாத்ரூமுக்கு போவாங்க, டாய்லெட் போவாங்க, குளிக்கும்போது தண்ணியை குடிப்பாங்க. ஆனா எப்படியும் செய்யலாம். இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் நோன்பு நோக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நோன்பு பயிற்சிக்காக தரப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் நாங்க பசிக்கணும் தாகிச்சிருக்கணும் அல்லாஹ்க்கு தேவையே இல்லை. ஏன் அல்லாஹ் பயிற்சியை தாரான். அதனால அந்த நோன்பை நாங்க வீணாக்கி விடக்கூடாது சகோதரர்களே. ரமலானை பால்படுத்தி விடக்கூடாது. ரமலானுக்குள்ள செல்ற நாங்க ஒரு திட்டமிடலோட போகணும். ரமலானை பால்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்க விட்டு விட வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்திலே நேர விரயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். நேர விரயத்தை, முதலாவது நேரம் விரயம், இஸ்ராஃப் ஹராம். சாப்பாட்டில் ஹராம், அதே மாதிரி குடிபானத்தில் இஸ்ராஃப் ஹராம், எல்லாம் லிமிட். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தை விரயம் செய்யறது மிகப்பெரிய பயங்கரமான குற்றம். அல்லாஹ் வல் அஸ்ர் என்று சொல்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பொன்னானது என்று சொல்வார்கள், பிழை. பொண்ணை கூட திரும்பி எடுத்துடலாம், தங்கமாயிருந்தா திருப்பி எடுக்கலாம். பொன்னானது பொன்னை போல் என்றால் அதையும் திருப்பி எடுத்துடலாம், ஆனால் காலத்தை திருப்பி எடுக்க இயலாது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மனிதனே இன்னமா அந்த ஐயாம், நீ சில நாட்களினுடைய தொகுப்பு. உனக்கு 4000 நாள் 10,000 நாளா ஒரு நாள் போயிட்டால் உன்னுடைய நாளில் ஒரு நாள் குறைந்து விட்டது, ஆயுள் குறைந்து விட்டது. எப்படி நீ மகிழ்ச்சி அடைய முடியும்? முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேர விரயத்தை ரமலான்ல தவிர்த்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் பல வழிகளில் வருவான். நண்பர்களாக கூடி அரட்டை அடிப்பது,
கூடாது. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. சூரா அல் முஃமினூன் எடுத்து பாருங்க. முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பாங்க, குஷு உயிரோட்டம் உள்ள தொழுகை. அடுத்தது அவங்களோட பிரதான பண்பு என்ன தெரியுமா? வீணான கேளிக்கைகளை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வீணான விளையாட்டுக்கள், வீணான பேச்சுக்கள், வாட்ஸ்அப்பில் அரட்டை அடிப்பது, வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து வைத்துக் கொள்வார்கள். ரமலான்ல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பேசி பேசி 2 மணி நேரம் 3 மணி நேரம் நண்பர்கள் அரட்டை அடிப்பது இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய முசீபத். அது இந்த அரட்டை அடிக்கிறது, வாட்ஸ்அப் அல்ல, அரட்டை அடிப்பது. நேரத்தை விரயம் செய்தார்கள் சகோதரர்களே, நேரத்தை வீணாக ஆக்கி விடாதீர்கள். அதுல நீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி பேசி ரமலானை வீணடித்து விடாதீர்கள். நேர விரயம் பொல்லாது. இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் காலத்தை அப்படியே தள்ளி 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 தொழுகைக்கு எழுமார் தொழுவார். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் டெலிகிராம் நேர விரயம், இன்ஸ்டாகிராம், இப்படியே தள்ளி தள்ளி. நல்லதை ஒரு சந்தர்ப்பத்தில் பயான பார்க்குறீங்க, யூடியூப்ல பயான பார்க்குறீங்க, அது பாவம் கிடையாது. தஃப்சீரை படிக்கிறீங்க, பாவம் கிடையாது. ஆனால் அதிலே கழித்து அதிலே போய்விட்டோம் என்றால் அதையும் தாண்டி நேர விரயம் என்பது இன்று இளைஞர்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே ஊடுருவி இருக்கிற மிக பயங்கரமான ஒரு விஷயம். போன்ல நோம்பை பிடிச்சிட்டு நோம்புல கேம் விளையாடுறது, கேம் தள்ளி தள்ளி அதில் டச் பண்ணி நேரத்தை விரயப்படுத்துவார்கள். நோம்புல பிரயோசனம் இல்லை. மாற்றீடு இருக்கிற சகோதரர்களே, மாற்றீடு இல்லாமல் இல்லை, மாற்றீடு இருக்கிறது. அதுக்கான மாற்று ஆப்ஷன் என்னன்னு கேட்பீங்க, இருக்கிறது. இதை முதலாவது தீமை இனங்காண வேண்டும். நீங்க போன்ல படம் பார்ப்பாங்க, சினிமா படம், பிள்ளைகள் கேம் விளையாடுவாங்க, போர் அடிச்சா சினிமா படம், அதை தாண்டி சினிமா பாடல். சிலவங்க சொல்லுவாங்க டைம் பாஸுக்காக நகைச்சுவை ஜோக் சினிமாவில் பார்க்குறோம், கூடாது, எல்லாம் ஹராம். மியூசிக் இருக்குது, கூடாது. அசிங்கமான வார்த்தைகளை கேட்கக்கூடாது, மோமின்கள் கேட்கக்கூடாது. நோம்புல அசிங்கமான வார்த்தைகள் பொதுவாகவே கூடாது. நோம்புல மிக மிக தவறு, அது கேட்கவே கூடாது. படம் பார்க்கிறது சாதாரணமாக, நோன்பை பிடிச்சிட்டு படம் பார்த்தா அந்த நோன்புல என்ன பிரயோசனம் இருக்குது? சினிமா, ஆடல், பாடல். ஒரு பெண் அரை நிர்வாணமாக ஆடுகிற பொழுது அதை ரசிக்கிற ஒரு மனிதன் கண்ணால் நோன்பு வைக்கவில்லை, கண் பாவம் செய்கிறது, கண்ணால் அவன் நோன்பை விடுகிறான். காதால இசையை கேட்கிறான், சினிமாவை கேட்கிறான், காது நோன்பு வைக்கவில்லை என்றால் கல்பு அதை ரசிக்கிறது, உள்ளம் ரசிக்கிறது, விரும்புகிறது என்றால் கல்பு நோன்பு வைக்கவில்லை. வெறும் வாய் மட்டும், வயிறு மட்டும் நோன்பு வைப்பதில் என்ன பிரயோசனம்? அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. சினிமா, ஆடல், பாடல், இசை. அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை விரயப்படுத்தி விடக்கூடாது. ரமலானை அது பாதித்து விடும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் விலாவாரியாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் இன்றைக்கு அன்றாடம் பார்க்கிறோம், ஒவ்வொரு சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாக்கள், இன்னும் சிலர் ரமலானுடைய காலத்தில் அவருக்கு மார்க்கத்தை பற்றி தெரியாது. யாராவது மௌலைமார பயான கேட்டுட்டு அவர் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபத்வா சொல்ல ஆரம்பிப்பார். இது தேவையில்லாத வேலை. நீங்க 10-20 வருஷம் படிங்க, ஃபத்வாக்களுடைய சட்டங்களை படிங்க, ஹதீஸ்களை பாடமாக்குங்க, குர்ஆன் வசனங்களுக்கு தஃப்சீரை படிங்க, அதுக்கப்புறம் ஃபத்வா சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைகள் ஹிஜாபையும் போட்டுக்கிட்டு ஃபத்வா கொடுக்க வந்துருவாங்க. இது நேர விரயம், தேவையில்லாத வேலை. அதற்கென்று தகுதியுள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். அதே மாதிரி சமையல் குறிப்பு, சமையல் குறிப்பு பார்க்கறது. இன்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கு என்ன விசேஷமா கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது. அன்புக்குரிய சகோதரர்கள், நேர விரயம். ரமலான்ல டைமை ஷெட்யூல் பண்ணி கொஞ்சம் நேரம் சமையலுக்கு கொடுங்க, கொஞ்ச நேரம் இதில் எப்படி செய்யுங்க, மாற்றீட செய்யுங்க, பிள்ளைகளை பழகி கொடுங்க, பிள்ளைகள் இதை செய்யட்டும். உம்மா நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் டைமை பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீங்க குர்ஆன் ஓதுங்க. அதே மாதிரி பிள்ளை செய்யுங்க, தாய் தாப்பனுக்கு உதவி செய்யுங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சமையலண்டும் நேரம் வீணாகி விடுகிறது. 2 மணிலிருந்து 6-7 மணி வரைக்கு இஃப்தாருக்கு ரெடி ஆகிறோம். தாய்மார்கள், சகோதரிகள், எவ்வளவு நேர விரயம் சகோதரர்களே, விதவிதமா. இதுதான் நோன்பு. அதனால சமையல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரையில, நேரத்தை விரயப்படுத்துறது. ஒரு சின்ன ஒரு பொருளோட, ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு சாமானோட நாங்க நோன்ப திறக்கிறதுக்கு பதிலாக 5-10 வீட்டிலேயே செஞ்சு, எங்கட வீட்டில் செஞ்சது அதுல பெருமை வேற. 10 சாமானும் எங்கட வீட்டில் செஞ்சது, இந்த 10 பொருட்களும் எங்கட வீட்டில் செஞ்சது, அதுல ஒரு பெருமை. ஒரு நாள் ரமலான்ல குர்ஆனை ஓதாமல் கழிந்தால் எவ்வளவு பெரிய பயங்கரமான துர்ப்பாக்கிய நிலை அது. இதற்கு மாற்றீடு இருக்கு சகோதரர்களே. ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்டாங்க, சலபு சாலிஹீன்களுக்கு குர்ஆனோட எப்படி தொடர்பு இருந்தது, சஹாபாக்கள் தாபீன்களுக்கு குர்ஆனோட எப்படி தொடர்பு இருந்தது? அவர் சொன்னாரு, இப்ப இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்களே, இளைஞர்கள், அதே மாதிரி இப்போ உள்ள வயதாளிகள், எல்லாருமே வயசாளிகள், அவங்களுக்கும் அவங்களோட போனுக்கும் இடையில உள்ள தொடர்பு இருக்குது. அதே மாதிரி தான்
சஹாபாக்களுக்கும் தாபீன்களுக்கும் குர்ஆனோட தொடர்பு இருந்தது. இப்போ நாம ஃபோனில் ஒன்றும் வராட்டி கூட அப்படியே தோண்டி தோண்டி என்ன தள்ளி தள்ளி பார்ப்போம், ஒன்றும் வந்திருக்காது, அந்த நோட்டிஃபிகேஷன் சத்தமும் கேட்காது. யாராவது அதை அனுப்புனது சத்தம் கேட்காம இருந்திருக்குமோன்ற சிந்தனையில் போய் தோண்டி பார்க்குறது. யாராவது இப்படி பார்க்குற அவர் ஸ்டேட்டஸ் இவர் ஸ்டேட்டஸ், அவன் ஏதாவது சினிமா போடுவான், அவன் பாட்டு போடுவான், அதை பார்த்துருக்கணும். ஃபோனை தள்ளிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லையா, அவர் யார் ஆன்லைனில் இருக்கிறார், யார் ஆன்லைனில் இல்லை, எத்தனை மணிக்கு அவர் லாஸ்ட் சீன் என்ன, எத்தனை மணிக்கு அவர் போனார், எத்தனை மணிக்கு படுத்தார். ஷைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் நேர விரயத்தை விடுங்க. நேர விரயம் ரமலானில் பொல்லாத சகோதரர்களே. குர்ஆனை எடுங்கள். முந்தைய உரையில ஷேக் அலா சொன்னாங்க, குர்ஆனோடு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்துங்கள். குர்ஆன் அது இந்த ரமலானுடைய அடையாளம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் சொல்றான், இந்த ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்ட மாதம்? குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ர் மாதத்தில் அல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவுல ரமலான் மாதத்தில் அல்லாஹ் குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறான். குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதம் வந்தும் குர்ஆனோடு தொடர்பு ஏற்படவில்லை என்றால் வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. வமன் அரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா. யார் திக்ர புறக்கணிப்பார்களோ, திக்ரில்ல மிகப்பெரிய திக்ர் குர்ஆன், ரமலான் வந்தும் நீங்க குர்ஆனை புறக்கணிச்சீங்கன்னா அவருக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யார் எங்களுடைய திக்ரை புறக்கணிப்பார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷதன் லங்கா, அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். யோசிங்க, ரமலான் வந்தும் எனது கஷ்டங்கள் தீரவில்லை, ரமலான் வந்தும் எனது பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் நான் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்தவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனோடு மாற்றீடு தொடர்பை ஏற்படுத்துங்க. அப்ப எனவே நேரத்தை விரயப்படுத்தாம குர்ஆனை ஓதுங்க. தாய், பிள்ளைகள், சகோதரிகள், தந்தை எல்லாரும் கேளுங்க. பாப்பா இன்றைக்கு சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன செய்வோம், இப்படி பிள்ளைகள்கிட்ட கேட்கிற மாதிரி மூத்த மகன் நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க, மகள் எவ்வளவு குர்ஆன் ஓதுனீங்க, மாஷா அல்லாஹ் இதுல போட்டி வரணும். மகள் சொல்றாள் 5 ஜுஸ் ஓதினேன் வாப்பா, தர்ஜமாவோட 1 ஜுஸ் 4 ஜுஸ் நான் மேலதிகமா ஓதினேன். மகள் சொல்லுகிறார், மகள் சொல்ல வேண்டும் நான் 5 ஜுஸ் ஓதினேன், 6 ஜுஸ் ஓதினேன். இப்படித்தான் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். வஃபீ தாலிக் ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன். போட்டி போறேன்னா இதுல போட்டி போடுங்க. நீங்க ஏதாவது ஒண்ணுல போட்டி போட நினைச்சா நன்மையில போட்டி போடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தை நன்மையில் முந்திக் கொண்டார், தாய் நன்மையில் முந்திக் கொண்டார். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். முந்தியவர்கள் முந்திக் கொண்டார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நோம்புல பெறணும். நேரத்தை விரயமாக்காதீங்க, குர்ஆனை ஓதுங்க. ஹதீஸில் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் படிங்க. தஃப்சீர் தபரி, இப்னு கசீர், குர்துபி, பகவி, மாலிமுத் தன்சீல், இப்படி தஃப்சீர்களை படிங்க. அறிஞர்களால் பேசப்படுகிற தஃப்சீருடைய வகுப்புகளை கேளுங்கள். ஹதீஸை படிங்க. மார்க்க விஷயங்கள்ல நீங்க மும்முரமாக ஈடுபடுங்க, படிங்க, இல்ம தேடுங்க. இந்த ரமலானுடைய மாதத்துல நேரத்தை விரயப்படுத்தாம, நேரத்தை வீணடிக்காம நீங்க படிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குங்க. உங்களோட பிள்ளைகளை அப்படி ஆக்குங்க. நீங்க படிங்க, குர்ஆனோடு தொடர்புங்க. நெருக்கமாக இந்த ரமலானில் வைத்திருக்க வேண்டும் குர்ஆனை. ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். ரமலான்ல குர்ஆனோட நெருக்கத்தை ஏற்படுத்தலைன்னா வேற எந்த மாசத்துல ஏற்படுத்த போறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே முதலாவது நேர விரயம், அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான பாழ்படுத்த மிக மோசமான ஒன்றுதான் வீணான வாதாட்டங்கள், குதர்க்கம், வீணான வாதாட்டங்கள், சண்டை சச்சரவு. அது சரியா, இது சரியா, அந்த அந்த கான்செப்ட் சரியா, இவங்க இருக்கிறது சரியா, அவங்க சரியா, இவங்க சரியா, அடிபுடி. அமல் செய்யறது கேட்கறது வேற, அமல் செய்யறது கேட்கறது வேற. பிரச்சனையை உண்டாக்கணும், அதை அந்த சூடா வச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த அதாவது சூடா வச்சுக்கிட்டு நாங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அதை பார்த்து ரசிக்கணும். இது ரசிக்கிறதுக்காக வந்த மார்க்கம் அல்ல சகோதரர்களே. இந்த மாதம் அதற்காக அல்ல. அமல் அதிகப்படுத்துங்க. இமாம்கள் என்ன செய்வாங்க? ஹதீஸில் பாடம் நடத்துறதே விட்டுருவாங்க. குர்ஆனோட அவங்க அண்மித்து நெருக்கமாயிருவாங்க. நாங்க கருத்து முரண்பான விஷயங்கள், தீர்வு காண முடியாத விஷயங்களை வச்சு வீணான குதர்க்கம். அமலுக்கு ஆர்வம் காட்டுங்கள். கொஞ்சம் தெரியுதா அமல் செய்யுங்க. எல்லாரும் பெரிய பெரிய அறிஞராக, அல்லாமாக்களாக, முஹத்தீஸ்களாக. அவருக்கு 2 ஹதீஸ் தெரியும் புகாரில. ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க, புகாரில வருது. ஒரு ஹதீஸை பார்த்துட்டு அவர் விளக்கம் சொல்லுவாரு. அதை போல 1000 லட்சம் ஹதீஸ்கள் இருக்குது, தெரியாத அவருக்கு. ஒரு ஹதீஸை அதை பற்றி உள்ள அடிப்படையான ஹதீஸ்களை தெரியாம பேசக்கூடாது.
உதாரணத்துக்கு ஒரு ஹதீஸ் புகாரில வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் சல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா. புகாரில வர ஒரு ஹதீஸ், புகாரில வருது, யார் சுபுகையும் அசரையும் தொழுவாரோ சொர்க்கம் செல்வார். இந்த ஹதீஸை மட்டும் ஒருவர் பார்த்துட்டு, பாத்தீங்களா சுபுகை அசரையும் தொழுதா சொர்க்கம் போகலாம் என்று அவர் பிரச்சாரம் செஞ்சா சொர்க்கம் போவார்? அவரு சுபுகை அசரையும் தொழுதா நரகம் தான் போவாரு. அடுத்த 3 வக்து எங்க? அடுத்த ஹதீஸை பாருங்க, 5 நேர தொழுகை 5 நேர வக்த பாருங்க. இது அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லப்பட்ட ஹதீஸ இதுதான் சட்டம் என்று சொல்கிற மடமையான நிலைக்கு வந்துடக்கூடாது. புகார்ல வர ஹதீஸ் தானே, சையான ஹதீஸ் தானே, நாங்க ஏன் பிரச்சாரம் செய்யக்கூடாது? உனக்கு இதை தாண்டி அடுத்த ஹதீஸ் தெரியலன்னா பேசக்கூடாது. இப்படியான பித்னாக்கள், ஹதீஸை பத்தி உள்ள விளக்கம் தெளிவுகள் இல்லாம பேசுறது, வீணான சர்ச்சைகள், ரமலான பால் படுத்துது. கியாமுலைல பத்தி நிறைய நேரம் பேசுவாரு, எத்தனை ரக்காத்து நிறைய நேரம் பேசுவாரு. பேசக்கூடாதுன்னு சொல்ல வரையில, பேசக்கூடிய அறிவுள்ள தகுதி உள்ளவங்க பேசுவாங்க, எல்லாருக்கும் தேவை. அது சரியா இது சரியா? நீங்க எத்தனை ரக்காத் தொழுதீங்க? இன்றைக்கு கியாமுலைல் தொழில் ரொம்ப டயர்டா இருக்குது, பேசி பேசி டயர்டானா தொழுகை விட்டுட்டார். ஷைத்தான் செய்யற வேலை இது. ஷைத்தான் இப்படித்தான் வருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, வீணான குதர்க்கம், சண்டை, சச்சரவு, ஷைத்தான் ஆசைப்படுறான். இந்த 1000 மாதங்களை விட பெரிய பிரம்மாண்டமான ஒரு இரவு ஏன் மறைக்கப்பட்டது? ஏன் மறைக்கப்பட்டது? 1000 மாதங்களை விட பிரம்மாண்டமான கண்ணியம் பொதிந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இந்த உம்மத்தை விட்டு ஏன் மறைக்கப்பட்டது? 2 மனிதர்கள் தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சாங்க, பிணங்கி கொண்டார்கள், கருத்து முரண்பட்டு கொண்டார்கள். அதனால இந்த லைலத்துல் கத்ரே இந்த உம்மத்தை விட்டு மறைக்கப்பட்டிருந்தா, 2 ஊர் சண்டை பிடிச்சா, 2 ஜமாத் சண்டை பிடிச்சா, 2 மனிதர்கள் குதர்க்கத்தில் அடிபடிப்பட்டு ஒவ்வொரு நாளும் சண்டை பிடிச்சா, 2 குழுக்கள் சண்டை பிடிச்சா, எவ்வளவு அருள்கள் இந்த ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, இந்த நாட்டை விட்டு பறிக்கப்படும். 2 பேர் பிணங்கி கொண்டாங்க. ரசூலா லைலத்துல் கத்ர் அறிவிக்க வந்தாங்க, 2 பேர் சண்டை பிடிச்சு சச்சரவுல ஈடுபட்டாங்க, லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டுச்சு. அவ்வளவு பிரமாண்டமான லைலத்துல் கத்ர். இன்றைக்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு அமல், அதை என்ன செய்யறாங்க, டேட்டா தீர்மானிச்சுட்டாங்க. 27 லைலத்துல் கத்ருடைய நிகழ்ச்சி நிரல். யார் சொல்லி தந்தது? அது மறைக்கப்பட்டதே காரணம் என்ன? நாங்கள் முரண்பட்டதனால், சஹாபாக்கள்ல ஒரு சிலர் 2 பேர் முரண்பட்டதனால மறைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க வீணாக முரண்பட்டால் எவ்வளவு அருள்கள் நீக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் அது பால்படுத்திவிடும். 3வது சகோதரர்களே, நாம் ரமலான பால்படுத்துகிற மிக முக்கியமான செய்தி என்னென்றால், ரமலானுடைய காலத்தில் நாங்க இதுல கவனமாக இருக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் எங்களுடைய நோன்பை அது பாழாக்கிவிடும். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவர்களை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, பொய் பேசுறது, அடுத்தவங்களோட மானத்தில் கை வைக்கிறது, இதுல கவனமா இருக்கணும் சகோதரர்களே. நிறைய பேர் மௌலவின்ற பேர் வச்சுக்குவாங்க, ஆலிம்ன்ற பேர், என்னை சேர்த்தான் சொல்றேன், அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லோரையும். அவர் ஆலிம், பெரிய அறிஞர், அவரை போல அறிஞரே இல்லை. ஆனா பேசுனா அடுத்தவனை பத்தி தான் ஃபித்னா, ஃபசாத். அடுத்தவன் அப்படி தெரியுமா, அவன் அப்படி, அவனோட குறை இப்படி, அவனோட குறை இப்படி, அதெல்லாம் பார்த்துக்கோ. உனக்கு என்ன இருக்கிறது? நான் ஏன் அடுத்தவனை பத்தி பேசணும்? எனக்கு இருக்கிற குறையே, எனக்கு இருக்கிற, என்னிடம் இருக்கிற பாவமே அது அளவு கணக்கு இல்லாம இருக்குது. நான் அல்லாஹ்வை நெருங்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்தவங்களை பத்தி பேசி ரமலானை வீணாக்கி விடாதீர்கள். தவறாக, தப்பாக ஒருத்தரை பிடிக்க இல்லையா, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, வதந்தி, அவதூற பரப்பி விடுறது. பாத்தீங்களா, அவர் அப்படி, இவர் இப்படி. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் செய்வார், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பிடிக்காது செய்ய மாட்டார். எல்லாத்திலையும் மூக்க நுழைக்கிற ஒரு விஷயம். சிலருக்கு அது நோய், எல்லாத்திலையும் மூக்க நுழைச்சிடணும். அவரை பத்தி தெரியுமா உங்களுக்கு, இவரை பத்தி தெரியுமா, பொய், இட்டுக்கட்டு, அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பிரச்சனை, கோல் சொல்றது. அன்புக்குரிய இது கூடாது. அதே மாதிரி தான் ரமலான்ல குடும்ப உறவுகளை பகைச்சு வாழ்றது இருக்கவே கூடாது சகோதரர்களே. தாயும் தந்தையும் பிள்ளைகளும் பகைச்சு கொண்டு, மூத்த பிள்ளை என்னோட பேசுறது இல்லை, இளைய பிள்ளை என்னோட பேசுறது இல்லை. காரணம் என்ன? சின்ன காணி பிரச்சனை. மூத்தவளுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டாரு, இளையவளுக்கு கொஞ்சம் குறைய கொடுத்துட்டாரு. கல்யாணத்துல மூத்த பிள்ளை கொஞ்சம் கூட கொடுத்துட்டாரு பணத்தை, இளைய பிள்ளை கொஞ்சம் குறைய கொடுத்துட்டாரு. இதனால வருஷக்கணக்கில் இளைய பிள்ளை உம்மாவோட பேசுறதுல, வாப்பாவோட பேசல. ரமலான் வந்து போகுது, துவா கேட்கிறா, எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? அமல் செய்யறா, அமல் இப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? யாரெல்லாம் குடும்ப உறவை பிரிந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. லா யதுகுல் ஜன்னத காத்தியா, உறவை துண்டிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான்டா. ரமலான்ல மன்னிக்கப்படவில்லை என்றால் வேற எந்த காலத்துல மன்னிக்கப்படுவார்? அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்துல உறவை துண்டிக்க கூடாது. வாப்பா அம்மாவுடைய உள்ளத்தை நோகடிக்க கூடாது. நீங்க எவ்வளவு நோன்பு பிடிச்சாலும் சரி, எவ்வளவு இபாதத் செஞ்சாலும் சரி, உம்மா வாப்பா உடைய உள்ளத்தை நோகடிச்சிடாதீங்க. உங்களை அடிச்சு விரட்டி நாயை போல வீட்டை விட்டு உதஞ்சு தள்ளி விட்டாலும் நீங்க எழும்பி வாப்பா என்னுடைய உம்மாண்டு பேசுங்க. அல்லாஹ் பார்த்துக்குவான். அடுத்தது தாய். அல்லாஹ் சொல்றான், தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்ற அமல், உங்களோட பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நடங்க. தௌஹீத சுமந்த ஒரு மனிதன்
அடுத்தது அவன் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. ஹுக்கூக்குல் இபாத் விஷயத்துல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல, ஏண்ட வாப்பா என்ன அடிச்சாலும் சரி, ஏசினாலும் சரி, வாடா என்று சொன்னாலும் சரி, போ என்று சொன்னாலும் சரி, நாய போல என்ன விரட்டினாலும் சரி, ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா, அங்க ஈகோ இருக்கக்கூடாது. என்ன வாப்பாவோட பெரியாள நான் இல்ல, என்ன அம்மாவை போல நான் பெரியாள் இல்ல, அத உங்களுக்கு வலி வேதனையா அல்லாஹ்விடத்துல சொல்லுங்க, யா அல்லாஹ் என் உம்மாக்கு என் வாப்பாக்கு நல்ல ஒரு அறிவையும் சிந்தனையும் தெளிவையும் கொடுத்துரு, என் மீது அன்பை போடு யா அல்லாஹ்னு கேளுங்க, துஆ கேளுங்க. தாய் தந்தையருடைய உள்ளத்தை எந்த கட்டத்திலையும் நோகடித்து விடாதீர்கள். ரமதான் வந்து விட்டது, சாட்சியோட பேசுறது இல்ல, மாமியோட பேசுறது இல்ல, குடும்ப உறவினர்களோட பேசுறது இல்ல, ஆனா நோன்பு வைக்கிறதுல என்ன பிரயோசனம் இருக்குது? அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் இஃப்தாருடைய விஷயம். இஃப்தார்ல குடும்ப இஃப்தார், ஊர்ல இஃப்தார் செய்யத்தான் தப்பு கிடையாது. ஆனா இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது? வீண் விரயம் இருக்கக்கூடாது. இப்ப நீங்க போய் குடும்ப இஃப்தார்னு போய் பார்த்தா ஒரு 10 கப் வாங்குறாங்க, குடிக்கிற பானம் ஒரு 10 வாங்குறாங்க உதாரணத்துக்கு, அதுல 8 அரபோத்தல், 9 குடிக்கப்பட்டிருந்தா அதுல முக்கா அரவாசி வீண் விரயம், இஸ்ராஃப், ஹராம். நோம்பு திறக்கிறீங்க ஹராம், தண்ணி வீணா போட்டிலா வீசி கிடையாது, ஹராம். அதே மாதிரி இன்னும் சிலர் என்ன செய்வாங்கண்டா, நாங்க எல்லாம் இந்த ஒரு கெங், நாங்களாம் ஒரு குழு அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள்லாம் சேர்ந்து நாங்களே இஃப்தார் செய்ய போறோம் அப்படின்ட்டு போவாங்க. இது என்ன இஃப்தார்? இதுல என்ன பிரயோசனம் இருக்குது? ஏழைகளை கொடுங்க சகோதரர்களே, எளியவர்கள், வறுமையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கொடுங்க, நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இஃப்தாரை செய்யுங்க. அல்லது குடும்பத்தில் நல்ல வசதியானவங்க மட்டும் சேர்ந்து ஒரு இஃப்தார், வசதி இல்லாதவங்களை கணக்கெடுக்கிறதே இல்லை. எப்படி சிலர் இஃப்தாரை கொண்டு பெக்கா கொடுப்பாங்க, சஹரை பத்தி யோசிக்கிறதே இல்லை, சஹர் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரெண்டையும் யோசிங்க. ரசூல்லா நோம்பு திறக்கிற சிறப்பை பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய மக்சத் என்னென்றால், நோம்பு துறப்பிக்கிற மட்டுமல்ல, நோம்பு பிடிக்கவே முடியாத ஒரு மனிதன் இஃப்தார்ல எப்படி சந்தோஷம் அடைவான்? அதையும் கொடுக்கணும். வறுமை போக்கப்படணும், அதையும் கவனிச்சுக் கொள்ளுங்க. அதே மாதிரி தான் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், நாங்க சாப்பிட்டா போதும், நாங்க குடிச்சா போதும் இருக்காமல் ஏழை எளிய மக்களையும் கவனித்துக் கொள்ளுங்க. ரமலான்ல நாங்க இஃப்தார் நல்லது செய்ய போய் இஸ்ராஃப், வீண் விரயத்துக்குள்ள சென்று விடக்கூடாது. கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலம் வந்து விட்டால் நாங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வை நெருங்கணும். தௌஹீதோட, ஈமானோட, ஷிர்க் இல்லாம நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும் சகோதரர்களே. தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வோட அன்பு அடையணும். சும்மா எல்லா மனிதர்களையும் பார்த்து இவங்க செய்யறாங்க, அவங்க எத்தனை செய்யறாங்கன்னு கணக்கு போடாம, என்னுடைய தக்வாட தரம் அல்லாஹ்வோட அன்பு கூடி இருக்குதா மீட்டர் வச்சு அளந்து பாருங்க. மீட்டர் வச்சுன்னா நீங்க உங்களோட நஃப்ஸுக்கு நீங்க தான் ராஜா, நீங்க அளந்து பாருங்க. உங்களுக்கு தெரியும், நேற்றை விட இன்று நான் அமல்ல கூடி இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும். இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட கல்புல கேளுங்க. கல்பு தான் மிகப்பெரிய முஃப்தி, வேற யாரும் இல்லை. உங்களை பத்தி கேட்டா, என்ன பத்தி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்படின்னு உங்களுக்கு ஒரு பிக்சர் இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு காட்டுற ஒரு நான் இருக்கிறேன். நான் என்னதான் காட்டினாலும் நீங்க என்ன பார்க்கிற நான் உண்டு இருக்குது. அதே நேரத்தில் என் உள்ளத்துக்கு நான் எப்படி, என் ரப்புக்கு நான் எப்படிங்கிற நான் தான் நான். 3 நான் தான் நான் 3 பேர், 3 விதமா இருப்பேன். நான் என்ன எப்படி காட்டுவேன்? எப்படி நல்லதான் தான் காட்டுவேன். நல்ல அழகா உடுப்புடுத்து, நல்லா பேசணும், நல்லா அன்பாய்க்கிற மாதிரி காட்டுவேன். இது நான் காட்ட நினைக்கிற நான். என்னதான் காட்டினாலும் பார்க்கிற நான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க. ஒரு ஆள் மாஷால்லா நல்ல மனுஷர், இன்னொரு ஆள் சொல்லுவாரு அவன் பெருமை பிடிச்ச மனுஷனாப்பா அப்படிங்குவாரு. அப்ப நீங்க பார்க்கிற நான் உண்டிக்குது, நான் காட்டுற நான் உண்டிக்குது, நீங்க என்ன பார்க்கிற நான் உண்டிக்குது. 3வது நான் என்னுள் இருக்கிற நான். என்னதான் உலகம் என்னை பெரியவர் என்றாலும், அறிஞர் என்று சொன்னாலும் நான் அல்ல. பொதுவா சொல்றேன், ஒரு ஆலிம் அவரை சொன்னாலும், அல்லது மக்கள் வியந்தாலும், மக்களுக்கு நான் எப்படிதான் காட்டினாலும், மக்கள் எப்படிதான் வியந்து பார்த்தாலும், என்னுள் இருக்கிற நான் யாரு? தனிமையில போனா நான் எவ்வளவு நன்மை செய்கிறேன், என் இஹ்லாஸ்ல எவ்வளவு கோளாறு, என்னிடத்துல எவ்வளவு முகஸ்துதி, என் ரப்பு இப்ப என்ன மௌத்தாக்குனாண்டா நான் சொர்க்கவாதியா என்பதில் ஒரு பெரிய கேள்விக்குறி பயம் இருக்கிறது என்றால், நாங்க எப்படி சகோதரர்களே இந்த மமதையில வாழ்றது? நான் எப்படி மமதையில வாழ்றது? நடுங்கினார்களே மௌத்துடைய நேரத்துல, சஹாபாக்கள் நடுங்கினாங்க. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களே பயந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில அறிஞர்கள் பயந்தார்கள். ஏன்? அல்லாஹ் என்னை எப்படி கைப்பற்றுவான் தெரியாது, நான் எப்படிப்பட்ட, உலகம் என்னை பார்க்கிறது, இப்படி பெரியவர் என்று சொல்கிறது, உலகம் எனக்கு பெரிய பட்டம் தருகிறது, நான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பக்குவமானவனாக நான் இருக்கிறேன். என் கல்பை அல்லாஹ் பார்க்கிறான், என் அடையாளத்தை அல்ல, என்னுடைய அலங்காரத்தை அல்ல. கல்ப், நான் என்னுள் இருக்கிற நான், அதை பக்குவப்படுத்துறது ரமதான். அல்லாஹ் ஷைத்தானை விலங்கிட்டுட்டான். இதா ஜா ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா
வகுல்லிகத் அப்வாபுன் நார் வசுஃபிதத் ஷயாத்தீன். ரமலான் வந்து விட்டால், இதா ஜா ரமலான், ரமலான் வந்துட்டா ஃபுத்தியத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துல 8 வாசலும் திறக்கப்படும், நரகத்துல வாசல்கள் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். ஷைத்தான் விலங்கிடப்பட்டா எப்படி பாவம் நடக்குது? ஷைத்தான் ரமலான்ல இல்ல, ஆனா பாவம் நடக்குது, விபச்சாரம் நடக்குது, சினிமா, ஆடல், பாடல், கொண்டாட்டம், வீண் விரயம் எல்லாம் நடக்குது. எப்படி? ஷைத்தான் என்ற பொது எதிரியை அல்லாஹ் பொறுப்பெடுத்தான். நஃப்ஸ் என்ற உனக்குள் இருக்கிற அந்த எதிரியை நீ பொறுப்பெடுத்துக் கொள்ள. அதான் ரமலான். அல்லாஹ் ஷைத்தான் என்ற பொது எதிரியை அவன் பொறுப்படுத்துறான், சங்கிலியால் கட்டு போட்டான், அவன் கை செய்து விட்டான், சிறைப்படுத்தி விட்டான். இப்ப நஃப்ஸ் இருக்குதே, உனக்குள் இருக்கிற நஃப்ஸ் இருக்குதே, அதை நீ கைது செய், சிறைபிடித்துக் கொள், அதை பக்குவப்படுத்து. அதுக்கு தான் ரமலான். அப்ப நான் எந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துற ரமலான், அந்த நஃப்ஸ்ல அல்லாஹ்வுடைய அன்பை கொண்டு வைக்கிறது ரமலான். அப்ப நாங்க ரமலான்ல எங்களை திருத்தணும் சகோதரர்களே. அடுத்தவங்களை பார்த்து அவங்க என்ன செய்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, அவங்க யார், இவங்க யார், அப்படி போறதுக்கு பதிலா நாங்க யோசிக்கணும், நாங்க இந்த ரமலான்ல என்ன மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் நாங்க இந்த ரமலான்ல கொள்கையில் தெளிவாக, அகீதாவுல தெளிவாக, ஷிர்க் இல்லாத ஒரு மனிதனாக, பிதஅத் இல்லாத மனிதனாக ரமலானை கழிக்க வேண்டும். மன்சாம ரமலான ஈமானன் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், இஹ்திசாபன் வஹ்திசாபன் என்றா முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஷிர்க் இருக்காது நோன்பு பிடிப்பார், இஹ்திசாபன் என்றா பிதஅத் செய்ய மாட்டார், சுன்னாவை செய்வார். அப்படி செஞ்சால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. வமன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. வமன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. பொதுவா சொல்லி போயிடுவாங்க, ஈமானோட நன்மை எதிர்பார்த்து நோன்பு பிடிச்சா பாவம் மன்னிக்கப்படும். ஈமான் தௌஹீத், இஹ்திசாபன் சுன்னா. இப்படி நோன்பு பிடிச்சா ஷிர்க் இல்லாம, ஷிர்க் செய்றாரு நோன்பு பிடிக்கிறார், பாவம் எப்படி மன்னிக்கப்படும்? அமல்கள் அழிஞ்சு போகும். தௌஹீதோடு ஈமானன் இஹ்திசாபன், பிதஅத் செய்றாரு, கண்ட பிதஅத் எல்லாம் செய்றாரு, நன்மை கிடைக்குமா? பாவம் மன்னிக்கப்படுமா? இல்லை. தௌஹீதோடு சுன்னாவோடு நீங்க நோன்பு வைத்தால் முன்பாவம் மன்னிக்கப்படும். தௌஹீதோடு சுன்னாவோடு நின்று வணங்கினால் முன்பாவம் மன்னிக்கப்படும். லைலத்துல் கத்ர்ல தௌஹீதோடு சுன்னாவோடு லைலத்துல் கத்ரை உயிர்ப்பித்தால் முன்பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் சொல்லப்படுது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான்ல இருக்கிற பித்ஆக்களை களைந்து ஷிர்க்கில் இருந்து விடுபட்டு ஏகத்துவ கொள்கையில் தௌஹீதில் இருந்து இந்த ரமலானை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். இந்த ரமலானின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி நெறிப்படுத்தி ரமலானை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குகிற பொழுது அந்த மனிதனுடைய கடைசி நம்பிக்கை எது தெரியுமா? இப்படித்தான் இருக்கும். இந்த நம்பிக்கையோடு தான் ரமலான் விடைபெற வேண்டும். எப்படி? நான் முன்னால் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி இப்போ முடிச்சு கொள்றேன். ஆரம்பத்தில் சொன்னேன், சலஃபு சாலிஹீன்கள் ரமலானை எதிர்பார்த்து 6 மாசம் இருப்பாங்க. அதுபோல் ரமலான் முடிஞ்ச உடனே அடுத்த 6 மாசத்துல யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்னு துவா கேட்பாங்க. அப்ப அவங்களோட வருஷம் முழுக்க எப்படி அமையுது? வருஷம் முழுக்க ரமலான் ஆகுது. 2025 ரமலான் வச்சுக்கங்களேன், 12 மாசமும் ரமலான். என் வாழ்க்கையே ரமலான் தான். 26 ரமலான், 27 ரமலான். ஒவ்வொரு வருஷமும் 6 மாசம் எதிர்பார்த்து 6 மாசம் அதுல கிடைக்கிற பயிற்சியை பிரயோகிச்சுன்னா அவருடைய வருஷம் முழுக்க ரமலான், வாழ்க்கை முழுக்க ரமலான். அப்படின்னா இப்ப நாங்க 29 நாள் நோன்பு பிடிக்கிறோம், 30 நாள் நோன்பு பிடிக்கிறோம். அதுக்கு பிறகு என்ன நமக்கு கிடைக்குது? 29-30 நாளுக்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்குது சொல்லுங்க. 29 நோன்பு பிடிச்சா, 30 நோன்பு பிடிச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லுங்க? பெருநாள் வருது. இதுல என்ன? 29 நோன்பு பிடிக்கிறோம், 30 நோன்பு பிடிக்கிறோம், பிறைய பார்க்கிறோம், பெருநாள் வருது. அப்ப 29-30 நோன்பு பிடித்தால் அல்லாஹ் பெருநாளை அடுத்த தினம் தருகிறான். 29 நோன்பு பிடிக்கிறார், பிறை காணப்படுகிறது 30வது, அதாவது 1வது நாள் பெருநாள். 30 நோன்பு பிடிக்கிறார், அடுத்த முதல் நாள் பெருநாள். இது ரமலான் 30 நாள் நோன்பு பிடித்து முதல் நாள் பெருநாளை கொண்டாடுகிறார். இப்ப இந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையை ரமலானாக ஆக்கிக் கொள்கிறார். வாழ்க்கை ரமலான், 12 மாதம் நோன்பு மாதிரியே அவருடைய வாழ்க்கை கழியுதுண்டா. வாழ்க்கை ரமலானாக ஆகிவிட்டால் அவருடைய மரணம் பெருநாளாக அமையும். இதுதான் மூமினுடைய வாழ்க்கை. அதாவது 29-30 நாள் நோன்பு பிடிச்சவருக்கு அல்லாஹ் பெருநாளை சன்மானமாக கொடுக்கிறான் என்றால், சலஃபு சாலிஹீன்களை போன்று வாழ்க்கையை ரமலானாக ஆக்கினால் நீங்கள் மரணிக்கிற நாள் பெருநாளாக அமையும். அந்த பெருநாள் மரணம் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ்வை சந்திக்கிற நாள், அல்லாஹ்வை சந்திக்கிற முதல் நிலை, மூமின் பெறுகிற முதல் நிம்மதி அந்த மரணம் பெருநாளாக அமையும். எனவே எங்களுடைய வாழ்க்கையை ரமலானாக ஆக்குவோம். எங்கள் மரணத்தை அல்லாஹ் பெருநாளை போன்று மகிழ்ச்சியானதாக அல்லாஹ் ஆக்குவான். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.